மூணாவது ஹொக்காகேவோட அன்பான பேரை. இந்த மாதிரி ஊரு பேர் தெரியாதவங்க கூட நீங்க சண்டை போடக்கூடாது. ஏதாவது பேராபத்து ஏற்பட்டா என்ன பண்றது? எப்பவும் நான் சொல்றதை கேட்டுதான் நடக்கணும். அப்பதான் நீங்க ஆசைப்படுற உயரத்தை உங்களால அடைய முடியும். நான் சொன்னது புரிஞ்சதா? இனிமே நல்லபடியா நடப்பீங்களா? இவ்வளவு நேரம் செவத்துக்கிட்டு தான் பேசுறேன். கேட்ராவை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். கேட்ரானா என்ன? இந்த கேட்டோ நான் கேட்ரான்னு சொன்னேன். அதாவது தலைவரே, இப்ப நீங்க சக்ரான்னு சொல்ல வந்தீங்களா? கேள்வி கேட்காத. உண்மையான நிஞ்சாஸ் கேட்ரான்னு தான் சொல்லுவாங்க. அப்படியா? எனக்கு இது தெரியவே தெரியாது. இது நல்லா இருக்கே. நான் சொல்ற எல்லாத்தையும் நம்புறானே. இத பாரு, சக்ரா என்னன்னு நான் உனக்கு சொல்றேன். சக்ராங்கிறது ஒரு எலிமெண்டல் லைஃப் எனர்ஜி. அதை வச்சுதான் ஜுட்சு செய்ய முடியும், சரியா? குள்ளையும் ஒரு பிசிக்கல் எனர்ஜி இருக்கும். அத நிஞ்சாக்கள் மிஸ்டிக்கல் எனர்ஜி கூட ஒண்ணு சேர்த்து பயிற்சி செஞ்சு மெருகேத்துவாங்க. இந்த ரெண்டு சக்ராஸும் ஒண்ணு சேரும் போதுதான் ஸ்பெஷலான ஹேண்ட் சைன்ஸை பயன்படுத்தி ஒரு நிஞ்சாவால ஜுட்சு வித்தைய கரெக்டா செய்ய முடியுது. பேப்பரை பார்த்து படிக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம். அங்க பாத்தியா? அவங்கள மாதிரி இப்ப உருவத்தை மாத்து பாப்போம். அவ்வளவுதானா? இப்ப பாருங்க தலைவரே, டிரான்ஸ்ஃபார்ம். என்ன தலைவரே, இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களா? கிட்டத்தட்ட பாக்க அப்படிதான் இருக்கு. எனக்கு அதுக்கு சம்மதமே இல்ல. இங்க பாருங்க, அடுத்த தடவை என்ன மாதிரி உருமாற முயற்சி பண்ணும்போது என்ன விட அழகா தெரியணும். உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் போயிட்டு வரேன். சிரிச்சுக்கிட்டே மிரட்டிட்டு போறாங்க. தப்பு செஞ்சது நீ, அடி வாங்குறது மட்டும் நானா? அடுத்ததா நம்ம அழகான பெண்களை பத்தி ஆராய்ச்சி பண்ண போறோம். அழகான பெண்களா? வாங்க போவோம்.